அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, எது உனக்கு சொந்தமாக இருக்கிறது என்று கேட்டால் இவ்வளவு பணம், வீடு, சொத்து என்பீர்கள். ஆனால் இந்த கதை இது எல்லாம் உங்களுக்கு சொந்தமில்லை என்று கூறுகிறது. பிறகு வேறு என்ன என்று கேட்கிறீர்களா? வாருங்கள், இந்த கதையில் பார்ப்போம். விஜயபுரியின் ராஜா வர்மன் என்ற ஒரு அரசர் ஆட்சி புரிந்து வந்தார். அவனுக்கு தான் அரசராகவும் இருக்க வேண்டும், அதே நேரத்தில் ஆன்ம லாபம் தரும் ஞான வினைகளையும் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு தனியாத ஆவல் இருந்திருக்கு. உடனே தான் மந்திரியை அழைத்து, இந்த நாட்டில் உள்ள குருமார்கள் எல்லாரும் அரண்மனைக்கு தங்களுக்கு தெரிஞ்ச ஞான வித்தைகளை எனக்கு பயமின்றி உபதேசிக்கலாம். அப்படி உபதேசம் செய்யறதுல என் மனதை கவரும்படி எது இருக்குதோ அதுக்கு அவங்க கேட்குறத நான் பரிசாக தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா வர்மன் சொல்லியிருக்காரு. அவருடைய அரண்மனை வாயில் ஒரு மணியை கட்டி வச்சிருக்காரு. வந்தவர்கள் மணியை அடித்ததும் உடனே மந்திரி போய் அவங்கள அழைத்துட்டு அவங்கள நீராட, உண்ண உணவு கொடுத்து, உடுக்க எல்லா வசதியும் செய்து கொடுத்து அவரை அரசவைக்கு கொண்டு வரணும். இதை கேட்ட நாட்டில் உள்ள அறிஞரும் குருமார்களும் எல்லாரும் அரசவைக்கு தங்களுக்கு தெரிஞ்ச உபதேசங்களை மன்னருக்கு சொல்லியிருக்காங்க. இவர்கள் சொன்னது யாருமே மன்னருக்கு திருப்தி தரவில்லை. உடனே அவர்களில் எல்லாரையும் மன்னர் தனது விருந்தினர் மாளிகைகளை சிறப்பிடிச்சு வச்சுட்டாரு. அந்த நாட்டில் உள்ள ஒரு சிற்றூரில் அட்ட கோணலுடன் விகாரமான ஒரு சிறுவன் இருந்திருக்கான். அவன் பள்ளியில் படிக்கும்போது கூட படிக்கிற மாணவர்கள் எல்லாரும் உன் தந்தை எங்கே அப்படின்னு கேட்டு கேலி செஞ்சுருக்காங்க. உடனே அந்த சிறுவன் தன் தாயிடம் தந்தையே, என்னுடைய தந்தை எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறுவன் கேட்டிருக்கான். அதுக்கு அந்த தாய் சொல்லியிருக்காங்க, உன்னுடைய தந்தையை நம் நாட்டு அரசர் சிறைப்பிடிச்சு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நடந்த முழு கதையும் சொல்லியிருக்காங்க. உடனே அந்த சிறுவனை நான் போய் எங்கள் அப்பாவை மீட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தன் தாய் தடுத்தது கூட மீறி அவன் அரசவைக்கு போயிருக்கான். அவனுடைய உருவையும் வயதையும் கண்டு எல்லோரும் அங்கே எள்ளி நகைச்சிருக்காங்க. எல்லோரும் நகைத்ததை கண்ட அந்த சிறுவன் அரசனை நோக்கி, ஏன் சிரித்தீர்கள்? என் உருவத்தை கண்டா அல்லது சிறுவனா நமக்கு உபதேசம் செய்ய போகிறான் என்று என் வயதை கண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறுவன் கேட்டிருக்கான். ஒருவரும் பதில் பேசாமல் அப்படியே நின்று இருக்காங்க. பின்னர் அந்த சிறுவனை அரசனை பார்த்து, அரசே, ஏன் நகைத்தீர்? குழவனை பார்த்து நகைத்தீரா அல்லது பாண்டத்தை பார்த்து நகைத்தீரா என வினாவினான். அரசனுக்கு குழவன் என்றால் யார், பாண்டம் என்றால் என்ன ஒன்றும் புரியவில்லை. சிந்தை மருண்ட மன்னனோ சிறுவனை பார்த்து நோக்கி, எனக்கு ஞானம் உபதேசம் செய்து அருள வேண்டும், தங்களின் சித்தம் என்னவோ அதே போல் நடக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னன் சொல்லியிருக்காரு. அதற்கு அந்த சிறியவன் அரசே, உனக்கு சொந்தமாக எண்ணி இருப்பதை எனக்கு தானம் செய்த பின்னர் நான் உனக்கு உபதேசம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறுவன் சொல்லியிருக்காரு. உடனே அரசர் தன் கழுத்தில் இருந்த ஒரு மணிமாலையை கழட்டி அவருக்கு கொடுத்துருக்காரு. அதுக்கு அந்த சிறுவன் சொல்லியிருக்கான், இவையெல்லாம் உன் பிள்ளைகளுக்கு சொந்தம், உனக்கு சொந்தமில்லை, இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறுவன் சொல்லியிருக்காரு. உடனே அரசர் இந்த நாட்டையே உனக்கு தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசர் சொல்லியிருக்காரு. இந்த நாடும் மக்களுக்கு சொந்தம், இதுவும் வேண்டாம், உனக்குரிய சொந்தமான பொருளை உணர்ந்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறுவன் சொல்லியிருக்கான். என் உடல் எனக்கு தான் சொந்தம், அதை தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசர் சொல்லியிருக்காரு. அதுக்கு அந்த சிறுவன் உன் உயிர் பிரிந்ததும் அது மண்ணுக்கு சொந்தம், நீ தூங்கும்போது கூட உன் உடலின் மேல் ஒரு பாம்பு ஊர்ந்தாலும் உனக்கு தெரியவில்லையே, அப்படி இருக்க உனக்கு எப்படி இது சொந்தமாகும்? இப்படியே ஒவ்வொன்றையும் சிறுவன் மறுத்து சொல்ல அரசனுக்கு ஒன்றும் விளங்கவில்லை. நீங்களே சொல்லுங்கள், நான் தந்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசர் சொல்லியிருக்காரு. உடனே அந்த சிறுவன் சொல்லியிருக்கான், உன் மனம்தான் உனக்கு சொந்தம், எல்லார் முன்னிலையிலும் எனக்கு தானம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு சிறுவன் சொல்லியிருக்கான். இப்படியே ஞான சம்பிரதாயங்கள் எல்லாம் முடிவடைய அந்த சிறுவன் அங்கேருந்து கிளம்பியிருக்கான். உடனே சிறுவன் அரசனை நோக்கி, குருவே, உபதேசம் செய்யாமல் செல்கிறீர்களே அப்படின்னு சொல்லிட்டு அரசர் கேட்டிருக்காரு. அச்சிறுவன் அரசே, உன் மனதை எனக்கு தானம் செய்தது உண்மை இல்லை,
இன்னும் உன் மனம் உன்னிடமே இருக்கிறது. எப்படி நான் உபதேசிக்காமல் செல்வதை நீ உணர்ந்து கேட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறுவன் சொல்லியிருக்கான். அரசு திக்கிட்டு நின்று இருக்காரு. வணங்கி, குருவே, உங்கள் ஆணைப்படியே நான் நடக்கிறேன், இனி என் பயம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குருவை பார்த்து மன்னர் சொல்லியிருக்காரு. சிறைப்பிடித்தவர்கள் எல்லாரையும் வெளியிடுமாறு அந்த சிறுவன் சொல்லியிருக்கான். அப்படியே செய்கிறேன்னு சொல்லிட்டு எல்லா சிறைப்பிடிச்சவங்க எல்லாரையும் விடுவிச்சிருக்காங்க. அரசே, உருகுண்டு எல்லாமை வேண்டாம். உன் உடலில் உயிர் உள்ளவரை உனக்கு உன் மனம் மட்டும் சொந்தம். அதுவும் உணர்வு இருக்கும்போது மட்டும் சொந்தம். தூங்கும்போது மனம் உனக்கு சொந்தம் அல்ல. ஆகவே உணர்வால் மனதை அடக்கு. எப்பொழுதும் நீ உன் உணர்வாலேயே நில். அது உனக்கு இறைவனை அடைய வழிகாட்டும். திருவள்ளுவரும் அதையே சொல்கிறார். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்பு இல்லாதவர் எல்லா பொருளையும் தமக்கே உரிமையாக கொண்டு வாழ்வார். அன்பு உடையவர் தம் உடைமையும் பிறருக்கு உரிமையாக்கி வாழ்வார். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.